எனக்கு இல்லாத வாங்கி சத்தம் கிடையாது. பாவத்தை முன்னாடி ஈஸியா வச்சு ஒரு வேட்டையாளருக்கு பெரிய கண்ணியை நான் யூஸ் பண்ணல. பாவம் உனக்கு விரோதமா வரக்கூடிய பாவம் ஆகும். ஆனா அதை நீ ஏற்றி கொண்டு செய்கிற மாதிரி நீ முன்னாடி வச்சிருக்காங்க. நீங்க கர்த்தர் உன்னோடு கூட பேசுறது தெரியுமா? நீ அந்த வலையை வச்சிருக்க கெட்டு போன ஒரு வாழ்க்கை வாழும்போது நம்மளே கெட்டு போன ஒரு விஷயத்தை நீங்க கையில் எடுக்க விருப்பப்படது இல்லையா? கெட்டு போன சாப்பாடு, கெட்டு போன பைக்கு, கெட்டு போன காரு, கெட்டு போன எதையும் நம்ம ஒதுக்கிதான் நம்ம பரலோகத்துக்கு போனோம். நம்ம பரலோகத்துக்கு போனோம் இல்லையா? இந்த உலகத்துல கெட்டு போன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தா பரலோகத்துக்கு போக முடியுமா? சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, அவங்க கூட சேராத நீ கெட்டு போயிரு. எப்படி சொல்லியிருப்பாங்க? சொல்லலையா? சொன்னாங்களா? சொல்லலையா? சத்தமா சொல்லுங்க. கேட்கணும் நானே சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா எதுக்கு சொல்லுவாங்க? நீ ஜல்தி கெட்டு குட்டிச்சவங்க போனா என் பிள்ளை தங்கமான பிள்ளை. எப்படி என் பிள்ளை தங்கமான பிள்ளை வேற யாருமே சேர்ந்து கெட்டு போயிடும். உலகத்துல உள்ள ஒரு அப்பா அம்மா என்ன ஆசை? என் பிள்ளை கெட்டே போயிடுங்க. நல்லா புரிஞ்சுக்கிறோம் கழிச்சு நம்மள உலகத்துல உருவாக்க அம்மா அப்பாக்கே நீ கெட்டு போயிடக்கூடாது அவ்வளவு ஆசை இருக்குன்னா நம்மளை படைச்சவருக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் நம்ம கெட்டு போயிடக்கூடாது. புரியுதா மகே? நான் சொல்றது புரியுதா? நம்மள தாயின் கருவுல எத்தனையோ குழந்தைகள் கரு அழித்து போயிடுச்சு. எத்தனையோ பேர் அந்த 10 மாசத்துக்கு அப்புறம் தாண்டி வரல. ஆனா நீயும் நானும் இன்னைக்கு இப்படி இருக்கிறோம்னா அவருடைய கிருபை, அவருடைய மகா கிருபை. எனக்கு கூட எனக்கு முதல் குழந்தை இறந்து போச்சு. 3-4 நாள்ல இறந்து போச்சு பிறகு. ஆனா இன்னைக்கு நீ நானும் இங்க இருக்கிறோம்னா ஒரு பெரிய தேவத்திட்டம் உன் மேல இருக்கிறது. நீ விட்டுறாத. நீ எல்லாரும் மாதிரி கெட்டு போய் இந்த பாவத்துல ஒரு வாழ்க்கை வாழதுங்கிறது இல்லை அவருடைய சித்தம். அவர் உன்னை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து உயர்வா பார்க்க, நீ வந்து எவ்வளவு தாழ்வா பார்க்க. நான் வேஸ்ட், நான் பாவி, நான் இவ்வளவு பாவத்தை செய்வேன், எனக்கு நல்ல குணம் கிடையாது, நான் ஒரு தப்பானவன், நான் ஒரு கெட்டு போனவன். நீ கூட ஒன்ன குறிச்சு நினைச்சிட்டு இருக்கலாம். உன்னை சுத்தி இருக்கிறவங்க கூட இதெல்லாம் முற்பட மாட்டடா, இதெல்லாம் கெட்டு போனவன், நீ இவ்வளவு பாவம் செய்யுங்க. என்ன வெறுக்காம ஒருத்தர் இருந்தார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ஒன்ன நோக்கி வர நீ கெட்டு போறதுக்கு அவருக்கு பிடிக்கல. நீ அவர் எந்த